சத்குருவே சரணம். ஆன்மீக தேடல் நிறைந்த ஆத்ம சாதகர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மெய்ப்பொருள் சேனல் வாயிலாக எனது 31வது பதிவில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சித்தர் பெருமான் பட்டினத்தடிகள் நாவிக் கமல நடுநெடுமால் காணாமல் ஆவிகட்டு யானும் அறிவழிந்தேன் பூரணமே என்கின்றார். நாபிக் கமலம் தொட்டு புருவமத்தி ஈராக சிற்சபை பொற்சபை நாடி 2 தொடங்குகிறது. இதில் சிற்சபை நாடி ஒடுங்கி பொற்சபை நாடி அதிகரிக்கும் போது இறைவன் விளங்கும் திருச்சபை விளங்கும் என்கின்றது ஆன்மீக தத்துவங்கள். எது எப்படி நடக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு இறைவன் நியாயத்திற்கு புறம்பாக செய்பவர் அல்ல என்பதை உண்மையாக நம்பி இருக்க வேண்டும் ஆத்ம சாதகர்கள். அப்படி இருக்கின்றபடியால் இறைவனால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம். இறைவன் இன்னும் கொஞ்ச தினத்தில் திருவருள் வளத்தால் வெளிப்படுவார். அதுவரை பொறுத்திருங்கள். இறைவன் மிகவும் சமீபத்தில் தான் இருக்கின்றார். உங்களுக்கு மிக அருகில் தான் இருக்கின்றார். விரைவில் வெளிப்படுவார். அவரை உணர்ந்து கொள்ள தயார் நிலையில் இருங்கள். அஞ்ச வேண்டாம், அச்சம் வேண்டாம். உண்மையை உரைப்பதில் கவனமாக இருங்கள். உண்மையை மட்டுமே பேசுங்கள். இன்சொல் பேசுவதில் கவனத்தை செலுத்துங்கள். நமது உயிருக்கும் பிற உயிர்களுக்கும் உபகாரம் செய்வது என்னவென்று ஞான தெளிவோடு காத்திருங்கள். யாம் அறிவறிந்த காலம் முதல் அறிந்தும் அறியாத அற்புத அறிவுகளையும் அடைந்தும் அடையாத அற்புத குணங்களையும் கேட்டு அறியாத அற்புத கேள்விகளையும் செய்து அறியாத அற்புத செயல்களையும் கண்டு அறியாத அற்புத காட்சிகளையும் அனுபவித்து அறியாத அற்புத அனுபவங்களையும் அத்தருணம் தொடங்கி கிடைக்கப்பெற்ற காலம் எதுவென்று தாங்களுக்கு உணர்த்துகின்றேன். ஈஸ்வர ஆண்டு மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்று இரவு 12 மணிக்கு இதை உணர்கின்ற போது ஓர் சத்திய உணர்ச்சியை பெருங்களிப்புடையோனாகி இருந்திருக்கின்றேன். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று எனக்குள் நின்று நிறைந்து எழுந்து வெளிப்பட்ட எமது ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உணர்வின் பேராசையினாலேயே இப்பதிவுகளை உலகிற்கு பதிவிட்டு வருகின்றேன். இறைவன் உண்டா இல்லையா, உருவ வழிபாடு உண்டா இல்லையா, அரூபமாக இறைவன் இருக்கின்றாரா, இறைவன் எங்கு உள்ளார், எப்படி உள்ளார், மெய் உணர்வை உணரத் துடிப்பவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் எழ வேண்டிய கேள்வி இது. எழுந்திருக்க வேண்டிய கேள்வி இது. கடவுள் உண்டா இல்லையா என்ற கேள்விக்கு இல்லை என்று ஈஸியாக பதில் சொல்லி நிரூபித்து கொள்ள முடியும், விலகி சென்றுவிட முடியும். உண்டு என்று சொல்வது விவாதத்திற்கு இட்டு சென்றுவிடும். சற்று கடினம்தான். ஏனெனில் நிரூபணம் அவசியமாகிறது. நிரூபணம் செய்ய இது கட்டிலோ நாற்காலியோ டேபிளோ சேரோ ஆடோ மாடோ மனிதனோ இல்லை மற்ற உருவ பொருட்களுக்கோ என்றால் கூறி கண்களுக்கு உருவம் காட்டி அறிவுக்கு விளங்கச் செய்யலாம். ஆனால் இது உயிர், இது மனம், இது காற்று, இது அறிவு, இது அன்பு, இது பாசம், இது கருணை, இது தயவு, இது சுவாசம், இது மரணம் என்ற இவைகளை எப்படி கண்களுக்கு நிரூபணம் செய்ய முடியும்? பிறருக்கு காட்ட முடியும். அஞ்ஞானிகளுக்கு காட்டி நிரூபணம் செய்ய முடியும். இது ஒரு உணர்வு. அவரவர்கள் உணர்ந்து கொள்ள மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை பிறருக்கு நிரூபணம் செய்வது அவ்வளவு எளிதல்ல. உணர்ந்து கொள்ள மட்டுமே முடியும். பார்வை இல்லாதவர்களுக்கு பொருளை எப்படி பார்க்க முடியாதோ அதுபோல் உணர்வு இல்லாதவர்களுக்கு உணரவும் முடியாது, உணர்த்துவதும் எளிதல்ல. இதைத்தான் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை என்பர். கடவுளை பார்க்க நினைப்பவரால் உணர முடியாது. கடவுளை பார்க்க நினைப்பவரால் உணர முடியாது. உணர்ந்தாலும் புரிந்து கொள்ள முடியாது. உணர்ந்தவர்களால் தங்கள் மெய்யான உணர்வை மற்றவர்களுக்கு உணர்த்தவும் முடியாது. வார்த்தைகளால் அதனை
சொல்வதற்கு உணர்வுகளுக்கு வார்த்தைகள் அதிகம் வர தெரியாது. கடவுள் என்பது காண்பிக்கக்கூடிய சாதாரண விஷயமல்ல, உணர்ந்து கொள்ளக்கூடிய மாபெரும் பேரின்பம். இந்த பேரின்பம் உருவத்துள் அடங்காது, உள்ளத்துக்குள் அடங்கும், கண்களுக்கு புறப்படாது, உணர்வுகளுக்கு விளங்கும். இவ்வுணர்வு சலிப்பை தராது, சக்தியை தரும். இது மனச்சோர்வை தராது, விழுந்தாலும் மீண்டு எழச் செய்யும். இது அறிவாய் சுருங்கியது அல்ல, ஞானமாய் விரிந்தது. இது தவசிகளுக்குள், ஆத்ம சாதகர்களுக்குள் அடங்கி தத்துவமாய் விரியும் விருட்சம். விதைக்குள் சுருங்கி விருட்சமாய் விரிவது இறைவனுடைய அற்புதம். ஒரு விதை ஒரு மிகப்பெரிய விருட்சத்தை எப்படி தனக்குள் அடக்கி வைத்திருக்கின்றதோ, அது ஒரு பக்குவப்பட்ட காலம் வரும்போது விதைக்குள்ளிருந்து வெளிப்பட்டு விருட்சமாய் விண்ணை நோக்கி வளருகின்றதோ, அதுதான் இறைவனுடைய நிலை. அதுபோல் இறைவனுடைய உணர்வை ஒருமுகப்படுத்தப்பட்டு நமக்குள் சுருங்குதல் வேண்டும். எப்படி விதைக்குள் மரம் சுருங்கி இருக்கின்றதோ, அதைப்போல் ஞானம் நமது ஒருமுகப்படுத்தப்பட்ட உணர்வுகளுக்குள் சுருங்கி இருக்கும். ஞான தெளிவு என்பது விருட்சம். இது மிகப்பெரிய ஞான தெளிவு பெற்ற பின், நமது உணர்வு ஒருமுகப்படுத்தப்பட்ட பின் ஞான தெளிவு பெற்று விதைக்குள்ளிருந்து விருட்சமாக விளங்குவது போன்ற ஒரு அற்புதத்தை இறைவனாக நாம் ஒளி பிரவாகமாக விளங்கி வருவதை நாம் உணர முடியும். இதுதான் போதி மரம் என்று சொல்வார்கள். போதி மரம் என்பது எங்கே ஒரு மரம் இருக்கிறது, வேப்ப மரம், புளிய மரம், மாமரம் என்பது போல் போதி மரம் என்று ஒன்று எங்கும் கிடையாது. அக்காலத்திலே ஞானிகள் ஏதாவது ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து தியானம் செய்வது வழக்கம். அந்த மரத்தை இவர்கள் ஞானம் பெற்ற போதி மரம் என்று சொல்வார்கள். போதி மரம் என்பது வெளியில் இல்லை, உங்களுக்கு உள்ளேதான் இருக்கிறது. ஞான அறிவு பெற வேண்டும் என்ற அந்த ஆத்ம தாகம் சுருங்கி ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஒருமுக சிந்தனையை தட்டி எழுப்பி ஞான தெளிவு எனும் பேரறிவை விண்ணை நோக்கி விளங்கச் செய்து விரிய செய்துவிட்டால் அதுதான் போதி மரம் என்பதை உணர வேண்டும். போதி மரம் என்பது வெளியில் எங்கும் இல்லை. அதுபோல் அஞ்ஞானிகள், புற வழிபாட்டில் உள்ளவர்கள் காலை மாலை நீரிலே மூழ்கும் அந்த மூடர்கள் காலை மாலை நீரிலே கிடந்த தேரை என்பெறும். காலமே எழுந்திருந்து கண்கள் மூன்றில் ஒன்றினால் மூலமே நினைப்பீராகில் மூர்த்தி சித்தியாகுமே என்கின்றார். உருவ வழிபாட்டிலே திளைத்தவர்கள் காலையில் எழுந்திருந்து குளித்துவிட்டு பூஜை புனஸ்காரங்கள் மாலைகள் அது போன்ற அங்க அடையாளங்களை வைத்து கொண்டு பூஜைகள் செய்வது என்பதால் இறைவனை அடைந்துவிட முடியும் என்று கற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் காலை மாலை நீரிலே மூழ்கி கடவுளை காண முடியும் என்றால் காலம் முழுவதும் நீருக்குள்ளே கிடக்கும் தேரையும் மீனும் இறைவனாக மாறிவிட முடியுமே? அது அல்ல. காலமே எழுந்திருந்து, காலமே என்றால் பிரம்ம முகூர்த்த காலத்தில் எழுந்திருந்து என்பதை ஒரு உண்மையாக இருந்தாலும் இங்கே சித்தர் பெருமான் குறிப்பிடுவது காலமே என்பது உன்னுடைய வயது, உன்னுடைய பிறவியின் இறுதி நிலையை முடிவதற்குள் எவ்வளவு விரைவாக உன் குறிப்பிட்ட வயதிற்குள் இறை நிலையை பெற முடியுமோ அந்த காலத்திற்குள் அறிவு கண்ணை திறந்து ஞான கண் மூன்றில் ஒன்றாகிய ஞான கண்ணை பெற்றுவிட முயற்சித்தால் சித்த முத்தி அடையலாம், இறைவனை காணலாம் என்கின்றார் சிவவாக்கிய பெருமான். நாமும் இக்கணமே பொழுதில் இறைவனை காண வேண்டும் என்ற இக்காலத்தை எடுத்துக்கொண்டு இறைவன் இருப்பிடத்தை நோக்கி பயணிப்போம். ஜீவ காருண்யத்தை கடைபிடிப்போம்.
மீண்டும் எமது அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். சத்குருவின் திருவடிகளே சரணம், சத்குருவே சரணம், சரணம், சரணம்.